கோபம் மனசுல சோகம் Hey my golden sparrow வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு லேட்டாதான் ஆக போகுது அதுக்குள்ள ரீல்ஸ் பண்ணோம். ஹாய், என் பேரு ஷைனு. ஐம் ஃப்ரம் ஜோதி ஹை ஸ்கூல், கொருக்குப்பேட்டை. என்ன வாழ்க்கடா இது? நான் பாட்டு கிச்சனுக்கு சமைக்கலான்னு போனா குக்கர் கூட இந்த மாதிரி விசில் அடிக்குது. சரி, அவங்க பாருங்க ஏன்ப்பா இல்ல சைலன்ட் தனியா வீட்டுல வீட்டுக்கு போனது. அப்புறம் ஆமா நான் வாட்ஸ்அப்ல கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஏன் வாட்ஸ்அப்ல கால் பண்ண? நான் இன்ஸ்டால கால் பண்ண சொல்லிருக்கேன். ஏன் வாட்ஸ்அப்ல கால் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்களா? இன்ஸ்டால உங்களுக்கு கால் பண்ணுவா? ஏன் இன்ஸ்டால வர ஃபில்டர் என்ன உங்க தாத்தாவா கொடுத்தா? உனக்கு இன்ஸ்டால கால் பண்ணா பண்றேன், எதுக்கு தாத்தாவா இருக்கிற? சரி, உன் கூட எப்பவுமே அப்ப சுத்திட்டு இருப்பானே, எங்க அவன்? ரொம்ப நாளா காணோம். யாரு ராஜா கேக்குற? ஆமா, அவன் தான். அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆபீஸ் பக்கம் கூட பாக்கலாம் அவனை. அவன் வந்து வராதுதான் நல்லது, அப்புறம் உன் கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, பாக்கலாம் பாக்கலாம். அவன் தான் ஒரே இருப்பான். ஹலோ, அதுக்குள்ள வந்து நிக்கிறான். நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஏ பச்சா, ரொம்ப நாளா ஆரியா காணோம். அதையாடா கேக்குற? அது கஷ்டகாலம், அதனால நான் திறந்து சொல்ல இருக்குல்ல. சரி, ஒரே டென்ஷனா பிரஷரா இருக்கு. லாஸ்ட் மந்த்தா ஒரே கஷ்டமாயிடுச்சு. நீங்க அடிக்கடி பிளான் போடுங்க, எங்கேயாவது டூர் பிக்னிக்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? மச்சான், நீயும் ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் பேங்காக்கு, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா ட்ரிப் பிளான் மட்டும் பண்ற. ஒன்னுத்தையும் நடத்த காலம் என்கிட்ட ஒரு பைசா இல்ல. என்கிட்டயும் எல்லா காசும் கேலிடா. அப்புறம் எப்படிதான் போறது? அதுக்காங்க ஆஸ் யூஷுவலா நீங்க பிளான் போடுங்க, நீங்க கேன்சல் பண்ணுங்க. நீங்க பிளான் போடுங்க, நீங்க கேன்சல் பண்ணுங்க. நான் பிளான் போடுறேன், நம்ம சேர்ந்து கேன்சல் பண்ணுவோம். இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுடா. இதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணி ஆகணும். ஆமாடா, பிளான் பண்றோம், கிளம்புறோம். சரி, அதெல்லாம் விடு. நம்ம மேனேஜர் கால் பண்ணாரு. மேனேஜரா? ஆமாடா, மேனேஜர் கால் பண்ணாரு. டைரக்டர் வரப்பா. டைரக்டர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, புது ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கா. சரி, வச்சு ஆமா கிளைண்ட் கிட்ட போய் பேசி அந்த ப்ராஜெக்ட பேசி வாங்கி வர சொன்னாரு. அப்படியா? ஆமா. இந்த அப்ரைசல் ஹைக் டைம் வரப்பவே நினைச்சேன், இப்படிதான் கிளைண்ட பிடிச்சியா, பிசினஸ் டெவலப் பண்ணியா, கோல் அச்சீவ் பண்ணியா, ஒரே சொந்தமா நினைச்சா. சரி சரி, வாங்க போய் பிஎம் பாத்துட்டு வருவோம். வாங்க. சரி வாங்க போ. வாங்க. ஹலோ கைஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இந்த மாதம் இது வரைக்கும் ஒரு உருப்படியான கிளைண்ட்டையும் கமிட் பண்ணல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சேல்ஸ் டீமில்? நம்மளுக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளைண்ட் ஒன்று வந்திருக்குது. போய் டீல் எப்படியாவது சைன் அப் பண்ணிட்டு வந்துடுங்க. கிளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆல் தி பெஸ்ட் டீம், பெஸ்ட் ஆஃப் லக். சரிம்மா, கிளைண்ட் பார்க்க போறோம். கிளைண்ட் கிட்ட பேச வேண்டிய டாக்குமெண்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கீங்களா? ஐயா, கையிலே வச்சிருக்கேன். சூப்பர். மச்சான், இதுதான் நம்ம பிஎம் கொடுத்த அட்ரஸ். ஹோட்டல் மாதிரி தெரியல. போகணும். மேப்ல போட்டேன், இதெல்லாம் காமிச்சது கரெக்டா தான் இருக்கும். போய் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மச்சா, இது வந்து நம்ம மேனேஜருடைய ரெஃபரன்ஸ். இது ஏதோ பெரிய பிசினஸ் செயின் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அதனால கிளைண்ட போகிறோம், ப்ராஜெக்ட் குடிக்கிறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். பெரிய பிசினஸ் செயினா? கம்பெனியே செயின் கட்டி வச்சுக்கிறாங்க. நீ என்ன பிசினஸ் செயின்? அதெல்லாம் செயின்ல கட்டுறாரோ எதுல கட்டுறாரோ, நம்ம கிளைண்ட பார்த்து பிசினஸ் பேசுறோம். நம்ம மனதிலே ஒரு விவசாயே இல்லை. வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? இட்லியா, தோசை வேணுமா? தம்பி அதெல்லாம் வேண்டாம், போய் ஃபர்ஸ்ட் ஓனரை வர சொல்லுங்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஓனர் அவங்களுக்கு தெரியலையா?
இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, அதனால ஒண்ணும் தெரியல. ஓ, நீங்க வாங்குற 10 ரூபாய் இட்லிக்கு நான் வேணா போய் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு எடுத்து வைக்கட்டுமா? அதான் சார், இப்ப சொன்னீங்களா கோட்டை சூட்டு, உங்களுக்கு வந்து ஒரு கோட்டை சூட்டை மாட்டி விட்டு உங்க கம்பெனிய உங்க ஹோட்டலை ஐஃபை ஆக்கி உங்க ஹோட்டல் ஃபுல்லா ஒரு ஆட்டோமேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்னது ஆட்டுக்கால் பண்றீங்களா? எங்க ஹோட்டல்ல ஆல்ரெடி கிரைண்டர் எல்லாம் இருக்கு. இப்ப வந்துட்டு ஆட்டுக்கால் கம்மிக்கல் இருக்கீங்க. மச்சான்? என்ன மச்சான் சரியான லூசா இருப்பான் போல. லூஸ் எல்லாம் இல்லடா, மென்டல். நீதானே காதலே விழுந்துருக்குது சார். என் ஹோட்டலை நாங்க ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ண வந்திருக்கோம். அதாவது நீங்க ஆர்டர் எடுக்கிறதுல இருந்து சர்வ் பண்றதுல இருந்து கட்டு கழுவுறதுல இருந்து பில்லு குத்துற வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லயே பண்ணிடுவோம். என்னது கம்ப்யூட்டர்ல பில்லு போடுறீங்களா? ஓ, அங்க இருக்கா நீங்க? இப்ப பில்லு போட சொல்லுங்க, அப்புறமா டாக்ஸி கட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஈடியை அனுப்பி இருக்கிறது எல்லாமே உருவிட்டு போயிருவேன். அந்த கடையெல்லாம் வேணாம். சரி, வந்துட்டீங்க. இல்ல இந்த அடுப்பு தான் வெப்பாக மாட்டேங்குது, அதை வேணா சரி பண்ணி விட்டு போங்க. என்ன மச்சான் இருந்தாலும் அடுப்பு ரிப்பேர் பண்ண சொல்றான். மச்சான் அதான் பிளானு. நம்ம ஏஐ வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு டவர் ரிப்பேர் பண்ணி வச்சுக்க, அது வந்து ஒரு ரோபோட் பண்ணி அந்த அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கொடுத்துருவோம். அதுவே ராபர்ட் அவரே யூஸ் வந்திருக்கீங்களா? அது ராபோட் இல்லைங்க, ரோபோ. அதாவது மனுஷன் பாக்குற வேலையை செய்கிற மிஷின். இப்ப நான் தான் ரோபோ வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும். இப்ப அந்த அடுப்பை ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரோபோ இருந்தா இப்படிதான் ஆன் பண்ணும். எப்படி பண்ண பாருங்க. பாத்தீங்களா, இப்படிதான் வேலை நடக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும். எவ்வளவு சிம்பிளா வேலை முடிஞ்சு பாருங்க. நீ இப்படியே கைய ஆட்டிட்டு போய் அந்த அடுப்பு ஆஃப் பண்றதுக்குள்ள அதுல இருக்கிறதெல்லாம் கறி பிடிச்சு நாசமா போயிடும். இந்த அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு இந்த இருக்கான்ல, அவனை ஒரு கோடு போட்டா ஓடி போய் ஆஃப் பண்ண போறான். ஐயோ, அதெல்லாம் லேபர் இஷ்யூ ஆயிடுங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரோபோ வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் மாசம் சம்பளம் இருக்கவே தேவையில்லை. நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யும், ஸ்ட்ரைக் பண்ணாது, யூனியன் ஃபார்ம் ஆகுது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போறாது. நானே ஹோட்டலுக்கு ஆளுங்க இருக்கேன், இப்ப வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க ஏஐ வச்சு உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ஹோட்டல்ல வேற லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் கூட்டம் எப்படி பிச்சில மட்டும் பாருங்க. நீங்க சொல்ற ஏழே புரியல, இதுல ரேட்டிங்ங்கிறீங்க, 5 ஸ்டார்ங்கிறீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதை மட்டும் சொல்லுங்க, உங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ? என்னது டேர்ன் பண்ணுவீங்களா? ஆமாங்க, இந்த அடுப்பு வேற ரெடி பண்ணுங்க. பிரியாணி சட்டியை தான் டேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்கணுங்க, உங்களுக்கு எவ்வளவு வருது? எங்க வருது? நான் இப்ப சொன்ன மாதிரி கடைக்கு ஆளே வரல, வர்றது 4 பேரு. அதையும் இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதையை விட்டுட்டு ரோட்லயே சாப்பிட்டு போடுறாங்க. மச்சான், இது என்ன சரியான சில்லறையா இருக்கும் போல இருக்கு. இதன் பட்ஜெட்டுக்கு நம்ம எப்படி ஓவோ பண்றது? பேசாம இதன் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ரோபமா பண்ணிடுவோமா? நம்ம சைனுக்கு என்ன ஐடியா பத்தியா? பேசாம நானும் சைனும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கீங்க, கம்பெனி வச்சு வேற நினைச்சுல. கம்பெனி ஒத்துக்கிறதா பண்ணதுதான். நம்ம முதல்ல கிளைண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ஆமாடா சார், எங்களுக்கு ரெக்கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ, எனக்கு இந்த அடுத்த சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க. அடுத்தெல்லாம் சரியா பண்ணி கொடுத்துருவோம் சார். ஒரு ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் எடுத்துக்கிறீங்க, உங்க ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்ணிடுறோம். அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கிங்க. நீ என்ன பிளான் வேணாலும் போட்டுக்கோ. என்ன, எனக்கு நேரம் ஆனா சாப்பாடு ரெடி ஆகலாம். சரி, அது சரி. இந்த ராபர்ட்னு ஒருத்தர் சொன்னீங்க, அது எப்ப ரெடி பண்ணுவ? இப்பதான் பேசுறோம், ரெக்யர்மெண்ட் கேதர் பண்றோம், டிசைன் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, டிப்ளாய்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு 5 வருஷம் இல்ல சரி சார், உங்களுக்கு வேணா 2 வருஷத்துல ரோபோட்டை கொடுத்துறோம். ஏயா, இந்த அடுப்பு ஆன் பண்றதுக்கு 2 வருஷமா? மச்சான் என்ன மச்சான் இருந்தாலும் அடுப்புலயே இருக்கா, நம்மள ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் போல இருக்க சார். நீ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், இப்ப கிளம்பு. ஐயோ சார், ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணலன்னா எனக்கு வேலையே போயிடுது சார், வேலையே இருக்காது.
ரொம்ப சந்தோஷமாச்சு. நானும் என் கடைக்கு உங்களை மாதிரி நான் லூஸ் பசங்களை தான் தேடிட்டு இருக்கேன். பேசாம வந்துருங்க, என் கடையிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம். இப்ப கிளம்புங்க. சார் என்ன மச்சான் இப்படி வச்சா போற போட்டு பார்த்தா இவன் கிடக்கா ஒர்க் பண்ணிருக்கு மச்சான். அது கூட நல்ல ஐடியா தான். பிரியாணி சால்னா ஸ்மெல் எல்லாம் பாத்தியா எப்படி இருக்குது இல்ல? ஆமாண்டா, ஹோட்டல்ல 3 வேளை டீ டிஃபன் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க தூங்கிட்டு ஜாலியா இருக்கலாமா? நல்ல ஐடியா மச்சான். சரி அதை விட இங்க இப்படி புட்டுக்குச்சே சொல்றது என்ன? அந்த மேனேஜர் வேற சரியான சொல்லடா, எப்படி சமாளிக்கிறது தெரியல. சரினா என்ன பண்ணணும்? மச்சான் மேனேஜர் கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. ஆமா, அப்டேட் கேட்பான், ஸ்டேட்டஸ் கேட்பான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். எப்படிடா எஸ்கேப் ஆகுது? எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அவனோட என்னடான்னா நம்மள அப்படி கழுவி ஊற்றி அனுப்பிச்சான். ஒரு ப்ராஜெக்ட் போட முடியல, ஏஐ ப்ராஜெக்ட் முடிய முடியல. வரானா பாரு, வரமாட்டான். எவ்வளோப்பா பேசிப்போம். அதானே விவசாய கேட்டா ஆள்றான். சரி, ஓடலாமா நிக்கலாமா என்ன தெரியல. வரணும். டேய் வரான்டா, நீ வரான்டா. வந்துட்டா. சரி, என்ன பாய்ஸ், கிளைண்ட் விசிலாம் எப்படி இருந்தது? வெரி பிக் கிளைண்ட், நோ டீல்ல ஓகே ஆயிடுச்சா? சார் அம்மா பிக்கு கிளைண்ட் சார். என்னமே சொல்ற? அது ஒரு எம்என்சி, 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. அது எம்என்சி எல்லாம் இல்ல. நீங்க போன அட்ரஸ்ல ஒரு ஹோட்டல் தான் இருந்தது. அதுலயும் ஒரே ஒருத்தன் தான் இருந்தா, கிழிஞ்ச லுங்கி கட்டிருந்தான். அப்ப நீங்க டைரக்டர் சொன்ன கம்பெனிக்கு போகாம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உப்புமாக்கு டீல் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க கொடுத்த அட்ரஸ் தான் மேப்ல போட்டோம். இப்போ மேப் கன்ஃபியூஸ் ஆயிருக்குமோ? அப்பதான்டா கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம். ஆயிருக்குடா. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போதுண்டா சாமி, நீங்க புடுங்கின ஆணியெல்லாம் இப்பவே டைரக்டர்கிட்ட போயிட்டு மீட்டிங் போட்டு உங்களை என்ன பண்றேன்னு பாரு. டேய் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க? என்ன மச்சான் இப்படி ஆயிப்போச்சு? ஆமா, சரி. சொல்லு. ஒரே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பிளான் வச்சிருப்பியா? பேசாம நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு ட்ரிப்பை ஒண்ணு போட்டுருவோமா? ஆமாண்டா, அதுதான் நம்ம செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சமயத்துல நம்ம டெக்கிஸ் எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? போடுறா ட்ரிப்ப பாட்டிக்கு. Walking slow-mo, மனசுல சோகம். Hey my golden sparrow.